ரீசெண்டா லெபனான்ல சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அங்க தௌசண்ட்ஸ்க்கும் மேல இருக்க பேஜஸ் ஒரே நேரத்துல பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆயிருக்கு. இதுல 12 பேருக்கு இருந்திருக்காங்க, 3000 பேருக்கு மேல இன்ஜூரும் ஆயிருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் போயிட்டு இருக்கனால ஈரானை சேர்ந்த ஹெசபெல்லா குரூப் பேஜ்ங்கிற மெசேஜிங் டிவைஸை செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹெசபெல்லா குரூப் ரீசெண்டா இந்த பேஜஸ் எல்லாத்தையும் கோல்ட் அப்பல்ங்கிற தைவான் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணது புத்தாபெஸ்ட் சேர்ந்த பிஎஸ்சி கன்சல்டிங். இஸ்ரேலுக்கும் பிஎஸ்சி கன்சல்டிங்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த பேஜஸ் எல்லாத்துலயுமே PETN பென்டரிதிட்ரால் டெட்ராநைட்ரேட்ங்கிற ஒரு ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸா பேட்டரியில வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இது ஈரான் ஹெசபெல்லா குரூப்ஸ் கிட்ட போய் சேர்ந்ததும் ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா பேட்டரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. வழக்கமா பேஜஸ்ல AA பேட்டரி, AAA பேட்டரி தான் இருக்கும். ஆனா இந்த பேஜர்ல ரொம்ப சூடாகக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு. இந்த மாதிரி சப்ளை செயின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அட்டாக் பண்றதுல சப்ளை செயின் அட்டாக்னு சொல்லுவாங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் நம்ம போன்ல இருக்கு. ஸோ நம்ம போன் வெடிக்குமான்னு கேட்கறீங்களா? அது அவ்வளவு ஈஸி இல்லை. டேம்பரிங் பண்ணணும்னா ப்ரொடக்ஷனை போய் டேம்பரிங் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம போன் ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான கூலிங் மெக்கானிசம்ஸும் இப்போ வர போன்ஸ்ல இருக்கு. பட் எந்த டிவைஸா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் இதில் ஹேக்கபிள் தான். அது ஹேக் பண்றவங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல்.